A to Z மேட்டர் பாரு பேச்செல்லாமே ரொம்ப ஜோரு எல்லாம் இப்போ கப்பலேறும் காமெடி. பாடல்களை என்ற அணியில் சங்கீதா அவர்கள் களை கட்டி விட்டார்கள். இப்பொழுது நகைச்சுவை காட்சிகள் தான் ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு பெரிதும் காரணம் சொல்லி தமிழ் நெஞ்சன் அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார். நகைச்சுவைங்கிறது யார் மனசையும் புண்படாது. நானே ஒருத்தரை பார்த்து கேட்டேன், ஐயா ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு சமாளிக்க முடியலையே, நீ எப்படி 2 சேனல் வச்சுக்கிட்டு சமாளிக்கிறேன்னு. அதுக்கு அவன் சொன்னா வெரி சிம்பிள் அப்படின்னா. என்னன்னு கேட்டேன், ஒரு பொண்டாட்டியை கட்டினா அவன் நம்மளோட சண்டை போடுவா, 2 கட்டி விட்டா அது 2 சண்டை போட்டுக்கோ, நம்ம ஃப்ரீயாக இல்லை சார். தெளிவாக நம்ம தெளிவாக இருக்கான். தெளிவாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போயிட்டு நம்ம சொல்கிறாங்க பாட்டுங்கள்லாம் அப்படியே சமுதாய புரட்சியை ஏற்படுத்துச்சா. நகைச்சுவை மட்டும் இல்லை என்றால் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்னு சொன்னவர் நம்ம மகாத்மா காந்தியடிகள். அந்த மாதிரி சொல்கிறாங்க பாட்டு சமுதாயத்தை. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க, காலங்காத்தால் 6 மணிக்கு வயிற்ற கலக்கிடுச்சு. அங்கே இருக்கிறது ஒரே டாய்லெட்டு. நான் போய் வாசப்பல் நின்று உள்ளே ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கேன், கதவு திறந்து விட்டு 3/4 மணி நேரமாக வெளியே வந்த பாடில்லை. நான் வயிற்ற பிடிச்சி எவ்வளோ இருந்தால் நிற்பேன். அந்த வீட்டுக்காரை கூப்பிட்டு கேட்டேன், எங்கே 3/4 மணி நேரம் ஆச்சு, பையன் வெளியே வரா மாதிரி தெரியலையே, எப்போ தான் வெளியே வருவானே. அவரில் ஐயோ மறந்துட்டு இருப்பேன் அப்படின்னாரு. என்ன மறந்துட்டீங்கன்னு? அவனுக்கு பாட்டு போட்டால் தான் வருமா. அவங்க தயாராக ஒரு பாட்டை வச்சுருக்கானுங்க. என்ன பாட்டுன்னா, கேசட் எடுத்து போட்ட உடனே அதில் பாட்டு வருது, கண்ணும் தான் கலந்தாச்சு, கண்ணும் தான் கலந்தாச்சு. நிறுத்தினான், கம்மான் 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 கம்மான். அவன் பாட்டு நாட்டையே கெடுத்து வச்சுக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு இவங்க சொல்கிறாங்க. இந்த அம்மா சொல்லுது கதைன்னு. ஒரு இயக்குனர், ஒரு வளரக்கூடிய கதாநாயகன், வளரக்கூடிய இளைஞன் கதை சொல்கிறாங்க. டைரக்டர் கிட்ட போயிட்டு ஒரு நடிகர்கிட்ட கதை சொல்கிறான். எங்கள் ஒரு நவீன கட்டினா கழிப்பறையில் நடந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கண்ணே. ஒரு ஆள் வரிசையில் பண்ணிக்கிட்டு இருக்கான், உள்ளேருந்து ஒருத்தன் பாட்டு, பால் மணக்குது பழம் மணக்குது பழனி மலையில். காலையில் உள்ளே உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் கூப்பிட்டு, ஏன்டா எங்கே உட்காந்துக்கிட்டு பால் மணக்குது பழம் மணக்குதுன்னுக்கிட்டு இருக்கேன். அண்ணே நான் சாமி கும்பிடல, கதவுல தாப்பா இல்லை, எவனாவது திறந்துருவானோன்னு பயந்துக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த ரோல ஒருத்தன், அடுத்த கதவு, அவனுக்கும் தாப்பா இல்லை. அவன் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, வருது வருது, விலகு விலகு, வேங்கை வெளியே வருது அப்படின்னா என்னென்ன படிப்பாங்களோ. உண்மையில பெரிய அநியாயமா. உங்கள் ஊர்லையாவது பால் மணக்குது பழம் மணக்குதுன்னு பாடியிருக்கான். எங்கள் ஊரில் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு சரக்கு வச்சுருக்கேன், அதை இறக்கி வச்சுருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு பொறிச்சு வச்சுருக்கேன். வெளியே இருக்கவன் சொல்கிறான், இன்னும் 100 மூட்டை நெல்லை இறக்கி வச்சுருக்கேன், வாடா வெளியே சீக்கிரங்க. அதெல்லாம் ஒரு கால பாட்டுக்கெல்லாம் அவங்க சொல்கிறாங்க காதல் தான் சினிமா தான் கதையா. கதையே கெடுக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டாகி போச்சு. எவ்வளவு செல்ஃபோன், காதலிக்கு காதலை செல்ஃபோன் கொடுக்குறாரு, அந்த காதலி அவனுக்கு மிஸ்டு கால் கொடுக்குது. என்னைக்கு நீ மிஸ்டு கால் கொடுத்தியோ உன் காதலை மிஸ்டு ஆகி போன்றது ஞாபகம் வச்சுக்காத. இவங்க மிஸ்டு கால் கொடுக்குறாங்க. நகைச்சுவைங்கிறது சகோதரின்னு ஒரு திரைப்படம், சகோதரின்னு ஒரு திரைப்படம், அருமையான திரைப்படம், சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கதை எடுத்தாச்சு, படம் எடுத்தாச்சு, படத்தை போட்டு பார்த்தாச்சு. உடனே டைரக்டர் சொன்னாராம், இந்த படம் ஓடாது, ஊற்றிக்கோனாராம். ஏன்னு கேட்டால் இதில் நகைச்சுவை காட்சிகளே இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஹிட்டாக இருந்த சந்திரபாபுங்கிற ஒரு நடிகரை கொண்டாந்து 7 நாள் படம் எடுத்து அந்த படத்தோட ஹிட் பண்ணாங்க. அந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டாக இருக்கிறதுக்கு ஒரு நகைச்சுவை நடிகர் தான் காரணம். சிரிப்புக்கு இல்லாத மகத்துவம் எங்கே இருக்குது? இந்த மாதிரி சொல்கிறாங்க, சின்ன சின்ன பசங்களெல்லாம் இந்த பாட்டம் கதையும் கெடுத்து வச்சிருக்கு. சின்ன சின்ன பசங்களெல்லாம் பாட்டம் கதையும் கெடுத்து வச்சிருக்கு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேனே போன வாரம். ஒரு சின்ன பையன் 8 வயசாக இருக்கும், சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். நானும் பக்கத்தில் உட்காந்து, அவர் இருங்க தம்பி வரண்டு உள்ளே போனார் அவங்க வீட்டு ஓனர். நான் உட்காந்துட்டு இருக்கேன், டிவிலேருந்து ஒரு பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. உடனே அந்த பையன் என்னை முறைச்சி பார்த்தா, நானும் அவனை முறைச்சி பார்த்தேன். அண்ணே அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குண்ணா. நான் சொன்னேன் அப்படிலாம் இருக்காது தம்பிண்ணே. கம்முன்னு சார், அடுத்த சீனில் பாருண்ணா. அடுத்த சீனில் பார்த்தா அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்குது, டாக்டர் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கிறாரு. 10:30 மணி ஆச்சுன்னா எல்லா தொலைக்காட்சியிலும் என்ன போடுறான்? சிரிப்பு காட்சிகளை தான் 10:30 மணிக்கு போடுறான். ஏன் தெரியுமா? காலைல 10 மணிக்கு ஆரம்பித்தா 10:30 மணி வரைக்கும் இழவூடு மாதிரி உட்காந்து அழுகுது. இழவூடு மாதிரி உட்காந்துக்கிட்டு ஓஹோன்னு அழுகுது. 10:30 மணிக்கு தூங்கும் போதாவது சிரிச்சுட்டு பார்க்கணும்னு தான் நைட்டில் 10:30 மணிக்கு சிரிப்பு காட்சியை போட்டு பார்க்குறானே தவிர. நானே பார்த்தேங்க, ஒருத்தரை பார்த்து கேட்டேன், பொம்பளைங்க தான் இந்த சீரியலை பார்த்து அழுகுது, என் பொண்டாட்டியே அழுவு வீட்டில் அழுகுற மாதிரி. நான் ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு ஆம்பளை உட்காந்து அழுதுட்டு இருக்கான் டிவி பார்த்து. எனக்கு கோவம் வந்துடுச்சு. பொம்பளை தான் அழுகுது, நீ ஏன்டா அழுகுற? அது என்ன சீரியல்? அவன் சொல்கிறான், இது சீரியல் இல்லை சார், என் கல்யாண கேசட்டு. அவன் அவ்வளோ வேதனையாக அவன் பார்த்துக்கிட்டு நாட்டை கெடுத்து வச்சுக்கிட்டு பாட்டையும் கதையும் சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லுது கதை அருமையான கதையா. தில்லானா மோகனாமல் ஒரு படம்,
அதில் சிவாஜி நாயனை வாசிச்சார் தான் இல்லைன்னு சொல்லலை, பத்மினி ஆடிச்சு தான் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு தில்லானா மோகன் படம் எடுத்தால் நாகேஷ் கேரக்டரை மறக்காத காட்சிகள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் சிவாஜி பேசுவார், உள்ளே போயிட்டு ஏபி நாகராஜன் முத்துராமனும் அந்த வசனத்தை யாராவது கேட்பாங்களா? ஆனால் நாகேஷ் பேசுகிற வசனத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு படத்துக்கு நகைச்சுவை தான் பல்ஸ் மாறிங்க. ஒரு படத்துக்கு நகைச்சுவை தான் பல்ஸ் மாறி. டாக்டர்கிட்ட போனோன்னா முதல்ல பல்ஸ் தான் பிடிச்சி பார்ப்பார், இவனை காப்பாற்ற முடியுமா இல்லை காப்பாற்ற முடியாதான்னு. அவனுக்கு பல்ஸ் நல்லா இருந்தால் தான் அவனை காப்பாற்ற முடியும். அதே போல தான் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பெரும் காரணமாக இருக்கிறது நகைச்சுவை நடிகர்கள் மட்டும்தான். இன்னைக்கு எல்லா நடிகர்களுமே நகைச்சுவை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் நகைச்சுவை தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காமெடி காமெடி எந்த கதாநாயகன் நடித்த படம்னு கூட தெரியாமல் நகைச்சுவை காட்சிகளை தொகுத்து டிவியில் பார்க்குறாங்கன்னாரு. உண்மையில் அதில் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் ரசிக்கிறது நகைச்சுவை காட்சிகள் தான். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலு கம்பியை பிடிக்காமல் நிற்பார் பஸ்ஸில். அப்பா அதில் ஒன்றும் என்ன காமெடிங்கிறீங்க, அண்ணே கம்பியை பிடினே கீழே விழுந்துடாத, 15 பரம்பரையாக கம்பியில் பிடிக்காமையே ஏரோப்ளேனில் போனவங்கடா நாங்கள் அப்படின்னு சொன்னோன்னா டிரைவர் இன்னும் ஒரு நிமிஷம் பாரு நட்ஸ்னு ஒரு பிரேக்கை போடுவார். படக்குன்னு அந்த கண்ணாடியை பொத்துட்டு வெளியில் வந்து விழுந்து திரும்ப அப்படியே எந்திரிச்சு வந்து பிரேக் போட்ட டிரைவர் அடிக்க மாட்டார். 2 பேர் சிரிப்பேன், எவன்டா அங்கே சிரிச்சது எவன் இப்போ அப்படின்ட்டு அடிப்பார். இன்றைக்கி அதில் என்ன அழகான ஒரு மெசேஜ்னா, யார் வந்து ஜனங்களை ஏமாத்துறானோ அவன் தப்பிச்சுட்டு போயிடுறான். இன்றைக்கி வேதனை படுறது யாருன்னா ஓட்டு போட்ட ஆள் தான் பரதாமல் அன்றைக்கி வேதனை போட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு அவன் பாட்டுக்கு அப்புறாணியாக சிரித்தவனை வந்து அடிப்பார். ஒரு சின்ன காமெடி சீன் என்ன அழகாக எடுத்துச்சு பாருங்கள். இது வந்து படத்தில் வந்து கதையினுடைய வேகத்தை ஓட்டுவதற்கு அந்த காமெடி சீன் மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் எந்திரிச்சு போயிடுறான். பாட்டெல்லாம் போடும்போது நிறைய பேர் பீடி குடிக்கிற டைம் அதுதான். பாட்டு போட்டாங்க, வாமாப்பில் ஒரு தம்மை போட்டு வருவான் அப்படிங்கிறான். அவன் பாடிச்சிட்டு மெதுவாக வரட்டும்டா அப்படின்ட்டு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பழைய சீடியை போட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ பாட்டெல்லாம் ஓட்டி விட்றாங்க நிறைய பேர். அதான் பாட்டு ஓட்டுறா 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 அப்படின்றான். காரணம் என்னென்னா நகைச்சுவை காட்சி திருப்பி போட்டு பார்க்குறான். ஐயா உண்மையிலே டிஎஸ் பாலையா சொன்னார் பாருங்க, தில்லான மோனம்பால் அட்டே அப்பா பத்மினியோட டான்ஸை பார்க்கறதுக்கு சிவாஜி கணேசன் தனியாக இவர் தனியாக தெரியாமல் வந்திருப்பாங்க. வந்துட்டு சிவாஜி கணேசன் பின்னாடியே நின்றுட்டு இருப்பார். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன பாட்டு முடிஞ்ச பிற்பாடு சிவாஜி பாலையா கூப்பிட்டு கேட்பார், அண்ணே நாட்டியாடுற மோகனாங்கியோட நடனம் எப்படி இருந்துச்சு? அதுக்கு பாலையாவோட பதில், தம்பி நாட்டியம் ஆடுகிற மோகனாவை விட தம்பி அவங்க அம்மா தான் தம்பி ரொம்ப சாப்பாடு அப்படின்பா. இது ஒரு சாதாரண அந்த வயதுக்கேற்ற ஒரு காமெடி. அதை ரசிக்காத ஆள் உண்மையிலே இப்போ பிரமாதமாக ஒரு அதே மாதிரி நாகேஷ் கேரக்டரை பற்றி சொன்னார் பாருங்க. அடே அப்பா யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட கூட போய் தெரிஞ்சது மாதிரி ஆரம்பிச்சிருவார். ஏண்டா அம்பே சண்முக சுந்தரம் மைசூர் மகாராஜா தூங்குறதுக்கு ஊத கூப்பிட்றாரு வர்றாளா அப்படிம்பாரு. உண்மையில ஏன்டா அம்பி சண்முக சுந்தரம் மைசூர் மகாராஜா தூங்குறதுக்கு ஊதானே வர்றாளா, அது என்னை பற்றி என்ன நினச்சிட்டா? அவள் மோகனாங்கி பிழைக்க தெரிஞ்சவ வர்றேன்ட்டா, இவன் பிழைக்க தெரியாதவ மோகனா வர்றேன்ட்டாங்களா? ஆமாம் அவள் பிழைக்க தெரிஞ்சா அவன் இங்கே புட்டை போட்டு அங்கே புட்டை போட்டு 2 பேர்த்தையும் அங்கே கூட்டி போயிடுவார். அருமையான அந்த கதை ஓட்டத்துக்கு காரணமே அந்த நாகேஷ் கேரக்டர். அழகாக சொன்னார். நகைச்சுவை காட்சிகளுக்கு அடுத்து இப்பொழுது இயக்குனர்களே அப்படிங்கிற அணியில் இயக்குனர்களை பற்றி பேசுவதற்கு கண்ணதாசன். திரைப்படத்தில் காமெடியை பேசுனா நம்ம அண்ணன் வந்து குடும்பத்தில் நடக்கிற அவங்க வீட்டில் அண்ணி பிடுங்குறதையெல்லாம் வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த அம்மா பாட்டு பாடுமா அப்படின்னா பழைய பாட்டையெல்லாம் எடுத்து விடுது. இன்றைக்கி இருக்கிற பாட்டு அப்படியா இருக்குது. ஒரு காலத்தில் செல்லம்னு யாரை சொல்லுவான்? குழந்தையே சொல்லுவான். இன்றைக்கி பனைமரத்தில் பாதி மாதிரி ஒரு கதாநாயகி வளர்ந்துருக்கு. அதை தூக்கி ஒரு நடிகர் இடுப்பில் வச்சுக்கிட்டு மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மான்னு கேட்டிருக்கேன். நீங்கள் வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, பழைய பாட்டை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காப்புல. டைரக்ஷன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆங்கிலத்தில் டைரக்ஷனுங்கிறதுக்கு தமிழில் வந்து திசைன்னு அர்த்தம். திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற நடிகர்கள் கதையெல்லாம் ஒன்றா இயக்கி ஒரு படத்தினுடைய வெற்றி திசையை தீர்மானிக்கிறதே டைரக்டர் தான். எழுதி வச்சுக்கிறோங்க. அது மாதிரி வந்து இப்போ வந்து நான் கதையை சொன்னாங்க, நடிகர்களை சொன்னாங்க. கதை அதாவது வந்து திரைப்படத்தை வந்து ஒரு தேர் மாதிரி சொல்லலாம். அந்த தேரில் வந்து சக்கரம் மாதிரி வேணா கதை இருக்கலாம். மேலே இருக்கிற கோபுரம் வந்து வசனம்னு எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற வண்ணம் வந்து பாடல்னு சொல்லலாம். 2 குதிரை இருக்கே அதை வேணா கதாநாயகன் கதாயின்னு எடுத்துக்கலாம்.
ஆனால் அந்த தேரை இயக்கக்கூடிய சாரதி யார் என்று கேட்டால் அவன்தான் இயக்குனர் என்பதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இயக்குனருடைய பங்கு என்ன தெரியுமா? கதை எழுதுறதா இருக்கணும், இல்லைன்னா கதையை தேர்வு செய்யறதா இருக்கணும். சொன்னதை வச்சே சொல்லலாம் நம்ம. ஆமா, ஒரு வண்டிக்கு பெட்ரோல் தான் தேவை. ஆமா, அது கதை. பெட்ரோல் தான் கதை. கதை விட்டு போயிட்டாப்ல. ஒரு கார்ல ஃபுல்லா டேங்க் நிறைய பெட்ரோல் இருக்கு, டிரைவர் இல்லை, எப்படி ஊருக்கு போவீங்க? நல்ல பெட்ரோல், அருமையான காரு, ஃபுல் நல்ல கண்டிஷன் உள்ள காரு, டிரைவரே இல்லை. மெட்ராஸில் உட்காந்து மெட்ராஸ்னால் எப்படி போங்க? டிரைவர் ஓட்டணும்ல. சும்மா உதாரணம்லாம் ஏட்டி குட்டியா சொல்லக்கூடாது. ஆமாம், இந்த டைரக்டருக்கு வந்து அவ்வளவு பணி இருக்குது. கதையை தேர்வு செய்யணும், இல்லைன்னா கதையை எழுதணும். அடுத்து அந்த நடிகர்லாம் சொல்கிறாங்களே, அவங்கள தேர்ந்தெடுக்கிறதே டைரக்டர் தான். அது மட்டும் இல்லை, அந்த படத்துக்கான லொக்கேஷன் எங்கேங்கிறது டைரக்டர் பார்க்க வேண்டிய வேலை. கண்ணதாசன் இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு. இப்போ நடிகர்கள் தான் டைரக்டரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ வா டைரக்ட் பண்ணுறிய, வரையா அப்படிங்கிறாங்க. அது இருக்கு. இந்த திரைப்பட வரலாற்றில் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரையும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவையும் எடுத்துட முடியாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ பாலச்சந்தர் படத்தில் அதாவது கதாநாயகர்களை அறிமுகப்படுத்துறதே வித்தியாசமாக அறிமுகப்படுத்துவார். நீர்க்குமிழின்னு ஒரு படம், அதில் டாக்டர் வர்றாப்புல. டாக்டர் சுந்தரராஜன் நடிச்சிருப்பார். அந்த சுந்தரராஜன் டாக்டர் நடந்து வரும்போது அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற பார்வையாளர்கள், நோயாளிகள் எல்லாருமே மரியாதை செய்வாங்க, கை கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த டைரக்டர் என்னென்னா டாக்டரை முகத்தை காட்ட மாட்டார். அவருடைய காலடி சத்தத்தையும் அவருடைய முழங்கால் வரை தான் காட்டுவார். இந்த அறிமுகப்படுத்துகிற பங்கு இருக்கே, அது டைரக்டரினுடைய வேலை. அது மாதிரி பாலச்சந்தர் படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக நிறைய காட்டுவார், குறியீடுலாம் நிறைய சொல்லுவார். அவருடைய படத்தில் அதுதான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஒரு படம் உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு அருமையான படம். அதில் சாராய வியாபாரி டெல்லி கணேசன் நடிச்சிருப்பார். அவர் என்னென்னா கெட்ட வார்த்தையாக பேசுவார். அதை ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கணும், ரசிகருக்கு புரிய வைக்கணும், அப்படியே கற்பூரம் மாதிரி புரிய வைப்பார். அந்த கெட்ட வார்த்தையை பேசையில் அவர் இருக்கிற ரூமில் அந்த கல்வாழை செடி ஒன்று காட்டுவாங்க. அந்த கல்வாழை செடி டெல்லி கணேஷ் பேசுகிற வார்த்தையே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அப்படியே பழுப்பு நிறமாகி அப்படியே அழுகி போய் பட்டு போகிறது மாதிரி காட்டுவார். அந்த சிம்பாலிக் ஒரு டைரக்டருடைய வேலை என்பதை நீங்கள் நினச்சி பாருங்க. இன்னொரு படம், அவருடைய படம் எல்லாமே சொல்லிக்கிட்டே போகலாம். அக்னி சாட்சின்னு ஒரு படம். அக்னி சாட்சியில் கண்ணம்மாங்கிற கேரக்டரில் சரிதா நடிச்சிருப்பாங்க. அந்த சரிதாவினுடைய மென்மையை சொல்றதுக்கு ஒரு மெழுகு பொம்மையை காட்டுவார். சரிதாவினுடைய மென்மையை சொல்றதுக்கு அந்த மெழுகு பொம்மை அப்படியே உருகிறது மாதிரி ஒரு காட்சியை காட்டுவார். இது சிம்பாலிக்குன்னு பார்க்குறோம். அச்சமில்லைன்னு ஒரு படம். அச்சமில்லை படத்தில் அதில் ராஜேஷ் அறிமுகப்படுத்துவார். அரசியல்வாதி ஆனதுக்கு பின்னாடி அந்த ராஜேஷ் எப்படிலாம் தட்டுக்கட்டு போகிறாங்கிறதுக்கு ஒரு பறவையை சுட்டுட்டு அதை ஒரு நிழற் காட்சியாக காட்டுவார். நடிகர்லாம் இருக்கட்டும், சிவாஜிக்கு இல்லாத பெருமையா உலக பெரும் நடிகர் மார்லின் பிராண்டோட்ட கேட்டாங்க, நீங்கள் சிவாஜி மாதிரி நடிக்க முடியுமான்னு. அதுக்கு மார்லின் பிராண்டோ சொன்னார், சிவாஜி என்னைய போல நடிச்சுவாரு, ஆனால் சிவாஜி போல என்னால் நடிக்க முடியாது என்று சொன்ன பெருமை சிவாஜிக்கு உண்டு. அந்த சிவாஜியை இயக்குனதே ஒரு டைரக்டர் தான். நிறைய பேசுவார் வசனம். அவர் சும்மா அப்படி நடந்து போயிருந்தாருன்னா படம் ஓடி இருக்குமா? கதை எழுதி கொடுத்தாங்க, வசனம் எழுதி கொடுத்தாங்க, இயக்குனாங்க. இல்லற ஜோதியில் ஒரு அருமையான வசனம் பேசுவார். பிரம்மாண்டமான மாளிகை, எடுபடி, ஆள், அம்பு, யானை, சேனை ஏராளம், பணிபுரிய பலர் வருவர், மந்த மாறுது வேண்டும் அதற்கோர் பூஞ்சோலை, நீந்தி விளையாட அதற்கோர் நீரோடை, பட்டு விரித்த தரையிலே பாதம் போட்டால் நோகுமோ என்று எண்ணியோர் கணக்கற்றோர், மொட்டு விரித்த மல்லிகை நல்லதா முல்லை நல்லதா என்று மஞ்சத்தில் எண்ணியோர் ஆயிரம் பேர், இத்தனை சுகம் இருந்தும் இத்தனை நலன் இருந்தும் அனார் மறைந்து விட்டாயே, மாசற்ற ஜோதிமணியே, பெண்ணின் பெரும்பொருளே, பேரழகின் பிறப்பிடமே என்று இவ்வளவு நீளமான வசனத்தை எழுதினாலும் அப்படிப்பட்ட அற்புத நடிகரை இயக்கிய பெருமை ஒரு டைரக்டருக்கு உண்டு. நிறைய சொல்லலாம். டிஆர் எடுத்துக்கிறீங்க, கதை எழுதுவார், வசனம் எழுதுவார், பாட்டு எழுதுவார். சண்டை காட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வித்தியாசமாக டைரக்ஷன் பண்ணுவார். ஒரு வசனம் அப்படியே சண்டை அடிக்கல ஒரு வசனத்தை போட்டு விடுவார். என் பேர் வாடாய மச்சி வாழக்கா பச்சின்னு அடிப்பார். அதிலே ஒரு வித்தியாசம். என் பேர் ஜெயபாலும்பார், என் பேர் ஜெயபாலு டெஸ்ட் புஷ்ன்ட்டு, என் பேர் ஜெயபாலு விட்டன்னா ஃபுட்பாலும்பார். அது மாதிரி ஒரு வித்தியாசமா இயக்குகிறார். பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் டே தாஸ் நீ க்ளோஸ் அப்படிமா. அது மாதிரி இன்னும் சொல்லிட்டு போகலாம். முதல் மரியாதை படம் அப்போ பீக்கில் இருந்தது ரஜினிகாந்த், கமலஹாசனும். பாரதி ராஜாட்ட கேட்டாங்க,
ரஜினி கமலஹாசனை போட்டு நீங்கள் முதல் மரியாதை படம் எடுத்துருக்கலாமேன்னு. இப்போ பாரதி ராஜா சொன்னார், சிவாஜி கணேசனுக்கு 50 வயது ஆகியிருந்தாலும் அவர் மீசைக்கு நடுவிலே ஒரு வெள்ளை நரை மீசை இருக்கிறது, நரை முடி இருக்கிறதே, அந்த நரை முடி கூட ஒரு அற்புதமான நடிக்கும் என்று நான் நம்பி போட்டிருக்கேன், அதனால படம் வெற்றி பெற்றுச்சுனார். அது மாதிரி வந்து இயக்குனருக்கு தெரியும் யார்கிட்ட எதை கொடுத்தா பேசுவாங்க, எந்த பாடல். எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினச்சி பாருங்க, அவருக்குன்னு என்னென்ன பாட்டு விடுவாங்க. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. அவர் வரும்போதே ஒரு பாட்டை போட்டு அறிமுகப்படுத்துவாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் நடிகரை வச்சு தான் படம் ஓடுதுன்னு சொல்கிறாங்களே, அது தப்பு. ராமநாராயண, யானை, பூனை, புலி, பாம்பு, எதையோ போட்டு படத்தை ஓட்டுறாரு. எப்படி இயக்குனருடைய கேரக்டர்களை விட்டீங்க? ஆடு குரங்கு. ஆனால் பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கார ஆள மேலே அப்படி ஓடிச்சு, பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. அப்போ 16 வயது நிலை சப்பானி கமலஹாசனை எப்படி பாரதி ராஜா இயக்கியிருப்பார் நினச்சி பாருங்க. சிவாஜி கணேசனை போடுற இடத்துல ஒரு லூஸ் மோகனை போட்டு நீ வீரவாண்டிய கட்டபொம்மன் பேசுவானா, வயலுக்கு வந்தாயா நீர் பாய்ச்சினாயான்னு இருப்பான். அப்போ யார்கிட்ட எதை கொடுத்தா வெற்றி பெறும் என்று இயக்குகிற ஆற்றல் ஒரு இயக்குனரிடம் தான் இருக்கிறது. அந்த இயக்குனரால் தான் திரைப்படம் வெற்றி பெறுகிறது என்பதாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இயக்குனர் வந்து ஒரு வண்டியினுடைய சாரதி, டிரைவர் அப்படின்ட்டு டைரக்ஷனுங்கிறதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்தார். டைரக்ஷன் என்பதற்கு திசை என்ற ஒரு பொருள் இருக்குது. ஒரு திரைப்படத்தினுடைய திசை காட்டியாக செயல்படுபவன் டைரக்டர் தான் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர், பாரதி ராஜா அவங்களுடைய லிஸ்டெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். அப்போ ஒரு டைரக்டர் தான் அந்த படத்தையே வந்து வெற்றிக்கு தீர்மானித்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் ரொம்ப அழகாக பேசினார். இனி ரசிகர்களே என்ற அணியில் பேசுவதற்கு ரம்யா. சார், பொதுவாக திரைப்படம் அப்படின்னு சொன்னால் அதில் யார் சார் அடி வாங்குவாங்க? நீங்கள் பெரும்பாலும் இது வரைக்கும் ஒரு படத்தில் நிறைய அடி வாங்கினது 2 பேர். ஒருத்தர் செந்தில், இன்னொருத்தருக்கு வடிவேலு. சார், பொதுவாக திரைப்படம் அப்படின்னு சொன்னால் வில்லன் தான் அதிகமாக அடி வாங்குவாங்க. வில்லன் அடி வாங்கினது அந்த காலம் சார். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்டர்கள் தான் அதிகமாக அடி வாங்குறாங்க. திரைப்படத்தில் ஆண் பெண் அடித்தாலும் ரசிப்பான், அவன் இவன் அடித்தாலும் ரசிப்பான், பொண்டாட்டி புருஷன் அடித்தாலும் ரசிப்பான், புருஷன் பொண்டாட்டி அடித்தாலும் ரசிப்பான். ஆக மொத்தத்தில் அவன் ரசிக்கிறதுக்கு எவனா ஒருத்தன் அடிக்கணும், எவனா ஒருத்தன் அடி வாங்கணும். ரசனைன்றது காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்குது சார். சாப்பாடு எதுக்கு சார் நம்ம சாப்பிட்றோம்? சாப்பாடு உயிர் வாழ்கிறதுக்காக. சரிங்க சார். ட்ரெஸ் எதுக்கு சார் போடுறோம்? இது என்னடா இது, வாத்தியாருக்கு இம்புட்டு கேள்வியா? ஒரு மாணவி மானத்தை மறைப்பதற்காக ஆடை போடுறோம். சரிங்க சார். நீங்கள் ஒரு 650 ரூபாய் கொடுத்து ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, நீங்கள் அந்த ஷர்ட் போட்டுன்னு வரீங்க. ஒரு அழகான பொண்ணு அந்த ஷர்ட்டை பார்த்து சார் இந்த ஷர்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப அந்த ஷர்ட்டை போடுவீங்களா? சந்தேகம் தான். இதுவே அதே பொண்ணு நீங்கள் 50 ரூபாய் கொடுத்து வாங்கின ஷர்ட்டை பார்த்து சார் இந்த ஷர்ட் உங்களுக்கு அழகாக இருக்குன்னு சொன்னால் தொடர்ந்து ஒரு மாதமாச்சும் அந்த ஷர்ட்டை போட்டுற மாட்டீங்க சார்? என் நிலைமை எவ்வளவு கவலைக்கிடமாகி கிடக்குது பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு 50 ரூபா சட்டையே நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே 1 மாதம் கலட்டாமல் அழுக்கு மூட்டையை போட்டிருப்பேன்னு சொன்னாக்க இது என்ன அர்த்தம்? இருந்தாலும் நம்மளை யாராவது ரசிக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பு. அதுதானே சொல்கிறீங்க? அதே மாதிரி தான் சார் திரைப்படம்ன்றது வந்து எல்லாம் கலந்த ஒரு கலவை சார். அதில் கதையை ரசிக்கிறதுக்குன்னு 10 பேர் இருப்பான், கதாநாயகிக்காகவே திரையரங்குக்கு வரதுக்குன்னு ஒரு 100 பேர் இருப்பான், கதாநாயகனுக்காக வரவன் கொஞ்சம் பேர் இருப்பான், நகைச்சுவைக்காக வாழ்க்கையில் நொந்து போயிருக்கவங்க ஒரு 10 பேர் நகைச்சுவை பார்க்கறதுக்குன்னு வருவாங்க. ஆனால் மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடும். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவன் அதை எடுத்துக்குவான், அதை ரசிப்பான். யார் யாருக்கு எது வேணாமோ அதை விட்டுருவான். அதுக்காக கதைக்காக தான் படம் ஓடுது, கதாநாயகனுக்காக தான் படம் ஓடுது, கதாநாயகிக்காக தான் படம் ஓடுது அப்படின்றது கிடையாது சார். ரசிகர்கள் ரசிக்கிற வரையும் தான் அந்த படத்துக்கு மதிப்பு சார். சார், வானத்துக்கு அழகு நிலவு சார், செடிகளுக்கு அழகு பூக்கள், கடலுக்கு அழகு அலைகள், திரையரங்குக்கு அழகு ரசிகர்கள் சார். அதே ரசிகர்கள் தான் திரைப்படத்தோட வெற்றியும் தீர்மானிக்கிறாங்க சார். உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இருக்காங்கல்ல சார், அவங்க அழகுன்னு சொல்கிறதுக்கு 4 பேர் இருக்கிற வரைக்கும் தான் சார் உலக அழகியாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களும் உள்ளூர் கிழவி தான் சார். நம்ம சொல்கிறத நிறுத்தினாலும் அபிஷேக் பச்சன் கண்டிப்பாக அழகுன்னு தான் சொல்லிட்டு இருப்பார் சார். ஐஸ்வர்யா ராய் கிட்ட அவங்க கிட்ட போய் பேட்டி எடுத்தாங்களாம்.
மேடம் உங்களோட பலம் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம் ரசிகர்கள் தான் என்னுடைய பலமே அப்படின்னு சொன்னாங்களாம் சார். உலக அழகியா இருந்தா கூட அவங்கள ரசிக்கிறதுக்கு ரசிகர்கள் தேவை சார். இசைஞானி இளையராஜா அவர்கள் அழகா சொன்னாங்க, எனக்கு தான் தலைவர்கள் நல்ல ரசிகர்கள், அவர் விரும்பும் வரையில் கவிதை படிப்பேன் அப்படின்னு சொன்னார் சார். இசை கரகாட்டக்காரன் டைட்டில் சாங் அவங்க பாடினது. பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கும் நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுக்கள் பல வீதந்தான். அதில் அந்த கடைசி லைன் அப்படி வரும், எனக்குத்தான் ரசிகர்கள் என் தலைவர்கள், அவர் விரும்பும் வரையில் விருந்து படைப்பேன், பாட்டாலே புத்தி சொன்னார். ரசிகர்கள் விரும்பும் வரைக்கும் நான் விருந்து படைப்பேன்னு சொன்னார். ரசிகர்கள் தான் ஆதாரம். இசைஞானி அவர்கள் கூட ரசிகர்கள் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம், ரசிகர்களுக்காக தான் நான் பாட்டு இயக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சார். சிவப்பு ரோஜா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. சிவப்பு ரோஜா எம்ஜிஆர் நடித்த படம் இல்லையா? சார் காதல் இளவரசன் கமலஹாசனுடைய அற்புதமான நடிப்பில் வந்த படமா சார்? சார் நான் எம்ஜிஆரோட அழக சொன்னேன் சார். எம்ஜிஆரோட நிறத்தை சொன்னீங்களா? ரசிகன் இல்லாத கலையும் அழகும் உயர்வு பெறாது அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் சார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ரசிக்கக்கூடிய தலைவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அவரும் என்ன சொன்னார், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான், ரசிகர்கள் இல்லைன்னு சொன்னால் எந்த கலைக்குமே சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னார் சார். சார் ரசிகர்கள் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் மௌன ராகத்தை கூட புன்னகை தேசமாக மாற்றுவாங்க சார். அதே ரசிகர்கள் நினைச்சாங்கன்னா புன்னகை தேசத்தை கூட மௌன ராகமாக மாற்றுவாங்க சார். அதனால் எந்த ஒரு பொருளுக்கும் சரி, படத்துக்கும் சரி, கலைக்கும் சரி, ரசிகர்கள் தான் அடிப்படை வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரே ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்னார். ஒரு அருமையான டைரக்டர், நடிகர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் எடுத்தார். மதுரையில் தியேட்டரில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு வசனம் வரும், அதில் தியேட்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னா அந்த 3 பேர்த்தில் ஒருத்தன் எந்திரிச்சு, ஒருத்தன் இல்லைனே என்னன்னே ஹவுஸ்ஃபுல்னு படம் எடுத்திருக்க அப்படின்னு. ரசிகர்கள் அங்கே இல்லைன்னா அந்த படம் ஓடி என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு தியேட்டரில் வெறும் படம், ஆப்ரேட்டரு, ஓனர் மட்டும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த ஓனர் என்னத்துக்கு ஆவார்? அவ்வளோதான். மெரினா பீச்சில் துண்டை விரித்து போட்டு பொன்னான வாழ்வு மண்ணாகி போனால் ரசிகர்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தியேட்டருக்கு வந்தால் தான், இல்லாட்டி அந்த படம் என்னத்துக்கு? ரசனைங்கிறது மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான கொடை. நான் மேடையில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். முன்னால் ஒரு ஆள் உட்காந்து ரொம்ப அருமையாக ரசிக்கிட்டு இருந்தேன். நான் பாட எல்லா பாட்டு பக்கம் தலையாட்டிக்கிட்டே இருக்கேன். பழைய பாட்டு ஒன்று பாடினேன், அப்படியே உட்காந்து தலையாட்டினேன் அருமையாக. ஒரு நாள் போதுமா அப்படின்னு அருமையாக தலையாட்டினேன். பெரிய சங்கீத கலா ரசிகனாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு ஒன்று பாடினேன், உன் விழியும் என் வாழும் சந்தித்தாள் அப்படின்னு. அதுக்கு அருமையாக தலையாட்டினேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய பாட்டு ஒன்று பாடினேன், 1000 நிலவேவா, அதுக்கும் தலையாட்டினேன் அருமையாக. ஜெயசார் சாரோட பாட்டு ஒன்று பாடினேன், அந்த பாட்டுக்கும் பயங்கரமாக தலையாட்டினேன். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, அதுக்கு நல்லா தலையாட்டினேன். இந்த ரசிகனை நம்ம முடிஞ்சோன்னே எப்படியாவது பார்க்கணும்டா அப்படின்ட்டு நிகழ்ச்சி முடிஞ்சு தேடிக்கிட்டு போகிறேன். அந்த ஆளை அவனாக தனியாக மரத்தடியில் உட்காந்து இப்படியே மண்டையாடிக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்து அவர்கிட்ட கேட்டேன், என்னடா அவனாக தனியாக தலையாட்டிக்கிட்டு இருக்கான்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறேன், அவன் பிறந்ததுலேருந்தே மண்டையாட்டிக்கிட்டு இருக்கான், ஏன் அவனுக்கு கழுத்து நரம்பு நிற்காது, அவன் மண்டையாட்டுறதை பார்த்துட்டு நீ 15 பாட்டு பாடின பாரு, ஒன்றைய மாதிரி ஒரு காணப்பேல நான் பார்த்ததில்லை அப்படின்னு. உண்மையான ரசிகன் இல்லாட்டி ஒரு கலைஞன் ஏமாந்தே போடுவான் ஐயா. உண்மையில அந்த ரசிகர்கள் தான் திரைப்படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறார்கள்னு சொல்லி ரம்யா ரொம்ப அருமையாக பேசினாங்க. நடிகர் நடிகையரே அப்படிங்கிற அணியில் ரேவதி அவர்கள். 3 மணி நேரம் 30 ரூபா கொடுத்து ஒரு சினிமாவை பார்க்குறோன்னா எதுக்கு? 3 மணி நேரமும் நமக்கு பிடிச்ச முகத்தை அழகாக பார்த்து ரசிச்சுட்டு வரணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான். 1936லேருந்து 78 வரைக்கும் 42 வருஷம் 136 படம், ஒரே ஒரு அழகு முகத்துக்கு சூப்பர் ஹிட் ஆச்சு. யார் அவரு? 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்,
உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். யார் அவரு? எம்ஜிஆர். அவருக்காகத்தான், அந்த ஒரு ஹீரோக்காக தான் 136 படமும் சூப்பர் ஹிட்டு. 136 படத்துலேயும் ஒரு கதையும் இல்லை. எந்த பெரிய டைரக்டர்னு சொல்ல முடியாது. இந்த பாட்டுக்கு தான் படம் ஓடுச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த 136 படத்தில் 2 படம் சரியாக போல. ஒன்று ராஜா தேசிங்கு, ஒன்று பாசம். 2 படத்துலையும் ஹீரோ செத்துடுற மாதிரி வருவார். ஹீரோ செத்தா அந்த படத்தை ஓடக்கூடாதுன்ட்டு பார்க்காத இருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்காது. சும்மா வண்டியை கட்டிக்கிட்டு சோத்து மூட்டையும் கட்டிக்கிட்டு குடும்பத்தோட முன்னாடியே கிளம்பி போயிடுவாங்க. எப்படி போவாங்க? நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் கடந்து ஓடு ராஜா ட்ருன்னு போவாங்க. என்னடா ஏங்க ரேவதி, நீங்க என்ன எம்ஜிஆர் மன்ற தலைவியா நீங்க? என்னடா இவ பாட்டு பாடுறாளே, பாட்டாலதான் இவர் படம் ஹிட் ஆச்சுன்னு தப்பு கணக்கு போட வேணாக்கா. இவர் பாடினதுனாலதான் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. தலைவர் பாடுனா தாரகம் வந்துடும். வாத்தியார் வாயிலிருந்து வர வார்த்தை வாழ்க்கை நெறி. அவர் சொன்னா இவங்க எல்லாம் கேட்பாங்க. ஐயா ஒன்று கேட்குறேன், வீரப்பா, மனோகர், நம்பியார் நம்ம வீட்டு பங்காளிங்களா? நம்ம சொத்து பங்கையில பிரிச்சு போயிட்டாங்களா? 3 பேரும் தேட்டரில் படத்தில் என்ட்ரி ஆனாலே அப்படியே ரசிகர்கள் முகம்லாம் பொங்கி கொதிச்சு போயிடும். வந்துட்டானுங்க ஐயா அப்படின்ட்டு. இப்போ மட்டும் தலைவர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, காப்பாற்றுறதுக்கு பொங்குன முகமெல்லாம் அப்படியே பூரிப்பா சிரிச்சு நிற்கும். நாடோடி மன்னன் படத்தில் சரோஜா தேவி அம்மாவை வீரப்பா கன்னித்தீவில் கடத்தி கொண்டு போய் வச்சிருவாரு. வீரப்பன் காட்டுக்குள்ளே, எந்த காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியாத மாதிரி ஒரு கன்னித்தீவு. நம்ம தலைவர் ஊருக்குள்ளே இருப்பார். அவர் அங்கே கையை பிடிச்ச உடனே ஹா அப்படின்னு கத்துன உடனே உட்காந்துட்டு இருக்க ரசிகர்கள் எல்லாம் தலைவா 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 வா தலைவா வா தலைவான்னு. ஊருக்குள்ள இருக்கிற தலைவர் ஒரு கயிறு வரும், சைன்னு தொங்கிட்டு வருவாரு. வெள்ளை குதிரை மேல ஏறி உட்காருவாரு. சதக் 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 சதக்குன்னு போய் காப்பாத்திட்டு வந்துருவாரு. சண்டைன்னா சாதாரண சண்டை இல்ல. உழைக்கும் காரங்கள் படத்துல மான் கொம்பு சண்டை. சும்மா பட்டா கீரின்னு ரத்தம் வந்துடும். எந்த சண்டைனாலும் அந்த மான் கொம்பு சண்டையில 32 அடி கட்டு இருக்கு. 32 அடி கட்டையும் முறப்படியோட கத்துக்கிட்டு அதுல ஒரு பட்டம் வாங்கிக்கிட்டு அப்புறமா தான் அந்த படத்துல சண்டையே போடுவாரு. அப்புறம் ரிக்ஷாக்காரன் படத்துல சுருள் பட்டா சும்மா சொய் சொயின்னு சுத்தம் அந்த சண்டை. நீங்க வெரைட்டி வெரைட்டியா பாட்டை பாடுவீங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல 5 வெரைட்டி சண்டை போட்டவர் அவரு. முதல் அடி விழும், பாப்பாரு விழுந்துருவாரு அந்த பக்கம், அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். 2வது அடி விழும், இந்த பக்கம் விழுந்துருவாரு. மகனை 3வது அடி இந்த உதட்டு ஓரம் பட்டு ரத்தம் லேசா வரட்டும், அப்படி அவனுக்கு குத்து குத்து குத்துன்னு கும்மா குத்து குத்தி எடுத்துருவாரு. 1001 படத்துல கேட்பாரு அவரு, மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சும்மா உடனே பஞ்சு டைலாக். சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்றே ஓடிவிடும்னு சொல்லுவாரு. அப்ப வரும் பாருங்கய்யா, தலைவரது சண்டை மட்டும் இல்ல, சண்டை வில்லனுங்களோட போடலாம். தாய் குலத்தை கடத்தி கொண்டு போது அந்த எதிரிங்களோட போடுவாரு. ஆனா விலங்குகளோட போட்டாரு பாரு. தாய்க்கு பின் தாரம் படத்துல காளை கூட சண்டை போடுவாரு. தாயை காத்த தனையன் படத்துல புலி கூட சண்டை போடுவாரு. வேட்டைக்காரன் படத்துல சிறுத்தையோட சண்டை போடுவாரு. அடிமை பெண் படத்துல சிங்கத்தோட சண்டை போடுவாரு. எல்லாம் எதுக்கு? தாயை காப்பாத்துறதுக்கு போட்டிருப்பாரு. அவரை பண்றத பார்த்தா பார்க்குற ரசிகர்கள் தாய் மேல ஒரு பற்றே வரணும். சண்டை தாய் பற்று மட்டும் இல்லை, காதல். அவரோட காதலில் ஒரு மென்மை இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும். இலைமறை காய்மறைவாதான் காதலை சொல்லுவார். காதலிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறச்ச கூட எப்படி பேசுவார்? எங்க வீட்டு பிள்ளை படத்தில், குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் அப்படி கேட்பாரு. உங்களுக்கு ஃபேமிலி சாங் தெரியும். என்ன தெரியும் ஃபேமிலி சாங்னா? நாளை நமதே அந்த நாளும் நமதே. அப்போ ஏற்படுத்திட்டு போனாரு. இப்ப வரைக்கும் நம்ம அந்த ஒரு பாட்டை தான் பாடிட்டு இருக்கோம். ஹீரோக்காக தான் இப்ப எடுக்கிற படமும் கதையும் பாட்டும் டைரக்ஷனும் எல்லாம் தான். இப்ப நீங்க இருக்கிற சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, சுப்ரீம் ஸ்டாரா இருந்தாலும் சரி,
அல்டிமேட் ஸ்டாரா இருந்தாலும் சரி, காதல் இளவரசனா இருந்தாலும் சரி, காதல் மன்னனா இருந்தாலும் சரி, ஹீரோக்கு தான் படம், ஹீரோக்கு தான் பாட்டு.